அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கைரன்ஸ் கிச்சன். இன்றைக்கி காலை நேர ராஜ உணவை நாங்கள் என்ன எடுத்துக்கிட்டோங்கிறத பார்க்கலாமா? சீடு உள்ள இந்த கருப்பு திராட்சையோ கல்லுப்பு போட்டு ஒரு தடவைக்கு 3 தடவை தண்ணியில் நல்லா அலசி எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த திராட்சைப்பழ ஜூஸில் சர்க்கரை சேர்த்துக்காமல் அப்படியே எடுத்துக்கிட்டோம்னா பெனிஃபிட். சப்பாத்திக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். சப்பாத்திக்கு எப்போவுமே நம்ம கோதுமையை மிஷினில் அரைச்சி வாங்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. இந்த கோதுமையை அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கணும். நான் சேர்த்துக்கிட்டது பார்லி அரிசி சேர்த்துக்கிட்டேன். அதனால் சப்பாத்தி இன்னுமே ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதோட நான் புதினா தலையும் சேர்த்துருக்குறேன் இல்லையா, இன்னுமே டேஸ்ட்டு கூட்டி கொடுக்கும். இந்த சப்பாத்திக்கு சைடு மஷ்ரூம் பட்டாணி கிரேவி மகா செஞ்சுருந்தாங்க. அந்த வீடியோ இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணுறேன். அருமையாக இருந்தது மஷ்ரூம் பட்டாணி கிரேவி. காலை நேர ராஜ உணவாக புதினா சப்பாத்தி, மஷ்ரூம் பட்டாணி கிரேவி, தயிர் பச்சடி, அதாவது சின்ன வெங்காயம் போட்ட தயிர் பச்சடி, அடுத்து கிரேப் ஜூஸ். இதுதான் எங்களுடைய காலை நேர ராஜ உணவாக இருந்தது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.